அது போலதான் அந்த நாட்கள்ல இந்த கொரிந்து சபையார் உடனே வழக்கு போட ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல போய் தீர்வு காண்றது கிடையவே கிடையாது. தீர்வு காணாம நீங்க அந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிச்சு பாருங்க. தீர்வு அதெல்லாம் கிடையாது. உடனே வழக்கு போடு வழக்கு அப்படி என்று அந்த அளவுக்கு இந்த கொரிந்து சபையார் காணப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரணத்தினால் விசுவாசிகளை நீதிமன்றத்தில் இழுத்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதாவது அது எவ்விதத்திலும் குற்றம், அது எப்படி பார்த்தாலும் குற்றம் என்று 1 கொரிந்தியர் 6:7 படிக்கலாம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய், எவ்விதத்திலும் பாருங்க, எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கும். அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? அதாவது எவ்விதத்திலும், எப்படி பார்த்தாலும் அது நன்மையாக இருந்தால், அதாவது இந்த வசனத்தை நீங்க தியானிச்சு பாருங்க. நீங்க வீட்டுல போய் நல்லா தியானிங்க. எவ்விதத்திலும் அப்படி தேவனுடைய பார்வையில எப்படி பார்த்தாலும் அது குற்றம் தான். வேதம் என்ன சொல்லுகிறது? அது குற்றம் தான் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அது முற்றிலும் தோல்வியில முடியும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. எப்படி பார்த்தாலும் அது குற்றம் தான். குற்றம் செய்தால் அது தோல்வியில முடியும் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஆவிக்குரிய ஒழுக்கத்துல பலவீனமாக இருந்தார்கள். ஏனென்றால் வழக்குகள் போடுவது, எதற்கெடுத்தாலும் வழக்குகள், விசுவாசிகளுக்கு விரோதமாக வழக்குகள் போடுவது. இதனால ஆவிக்குரிய பலவீனம், ஆவிக்குரிய ஒழுக்கத்துல அந்த சபை, கொரிந்து சபை பலவீனமாக இருந்தது. அவர்களுக்குள்ளால என்ன பிரச்சனை? மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதாவது ஆவிக்குரிய பெருமை உடையவர்களாக இருந்தார்கள். உலகத்தினுடைய மனநிலை அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. எதையும், அதாவது பணத்தை கொண்டு எதையும் சாதிக்கலாம் ஒரு மனப்பான்மை அவருக்குள்ளாக அந்த கொரிந்து சபையார் இடத்துல காணப்பட்டது. அடுத்ததாக பாருங்க, 3வது காரியம் பாருங்க. ஆவிக்குரிய ஒழுக்கத்துல பலவீனமான கொரிந்து சபையார் ஏன் காணப்பட்டார்கள் என்றால் 1 கொரிந்தியர் 14:33. 1 கொரிந்தியர் 14:33.